கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பைபிள் ஸ்டடியில் இன்றைக்கு நம்ம யோவாப்பை குறித்து வாசிக்க போகிறோம். வாசிக்கிற ஒரு வசனத்தை 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 16வது வசனம். அவர்கள் சகோதரிகள் செரியாள், அபிகாயில் என்பவர்கள். செரியாளின் குமாரர் அபிசாய், யோவாப், ஆசையேல் என்னும் 3 பேர். இங்க யோவாப்பை குறித்து பார்த்தோம்னா, செரியாள் என்று சொல்லப்படக்கூடிய ஒருத்தவங்களுடைய மகனாக இருக்கிறார். இந்த செரியாள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, தாவீதுடைய சகோதரியாக இருக்கிறார்கள். தாவீதுடைய சகோதரிய மகன் தான் இந்த யோவாப். இந்த யோவாப்பை குறித்து தான் இன்றைக்கு நம்ம இந்த பைபிள் ஸ்டடியில அறிந்து கொள்ள போகிறோம். இந்த யோவாப் என்ற சொல்லுக்கு பொருள் உண்டு. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு பெயர் இருக்கிறது மாதிரி இந்த யோவாப் என்கிற பெயருக்கும் ஒரு பொருள் இருக்கிறது. இந்த யோவாப் என்கிற பெயருக்கு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யெகோவாவே பிதா அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் இருக்கிறது. யெகோவா தான் என்னுடைய தகப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். பெரிய பார்த்தோம்னா, செரியாள் வந்து தாவீதுக்கு அக்கா. அக்காவுடைய மகன் தான் இந்த யோவாப். 3 பேர், அபிசாய், யோவாப், ஆசையேல். இந்த 3 பேரும் தாவீதோடு கூட இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். எப்போது இவங்க தாவீதோடு கூட இணைந்து கொண்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஈசாயினுடைய கடைசி மகன் தான் தாவீது. இப்படி இருக்கிற நேரத்துல பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட இவருடைய குமாரர்கள், ஈசாயினுடைய மூத்த குமாரர்கள் 3 பேர் வந்து சவுலுடைய இராணுவத்துல இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்பதான் இவரும் போய் தாவீது அபிஷேகம் பண்ணப்படுகிறார் சாமுவேல்னால. அதுக்கப்புறம் போய் இவர் இராணுவத்துல இணையக்கூடிய சூழ்நிலைகள். அங்கிருந்து சவுலுனால வந்து துரத்தப்படுகிறார். அப்படி துரத்தப்பட்ட பொழுது பார்த்தோம்னா, அதுல்லாம் என்று சொல்லப்படக்கூடியதான ஒரு குகைக்கு சவுலிடத்திலிருந்து தப்பித்து தாவீது போகிறார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 1வது வசனம். தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுலாம் என்னும் கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவள் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்துக்கு போனார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோட கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள். இப்ப பார்க்கிறோம், தாவீது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா சவுலை விட்டு தப்பித்து ஓடுகிறார். அப்படி ஓடுகிற பொழுது அதுலாம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கெபியில போய் தங்கி இருக்கிறார். அப்படி தங்கி இருக்கிறப்பதான் பார்த்தோம்னா கடன்பட்டவங்க, மற்றவங்களால வந்து ஒதுக்கப்பட்டவங்க எல்லாம் போய் தாவீதோடு கூடிக்கொள்ளுகிறாங்க. இந்த விஷயம் வந்து தாவீதுடைய குடும்பத்தாருக்கு கேள்வி ஆகுது. அவருடைய தாய், தகப்பனார், அவருடைய சகோதரர்கள் எல்லாம் வந்து தாவீதை தேடி போறாங்க. தேடி போய் அங்க அவனோடு கூட, அதாவது தாவீதோடு கூட தங்குகிறார்கள். அப்படி போன பொழுது பார்த்தோம்னா, இந்த யோவாப், அபிசாய், ஆசையேல் 3 பேரும் போயிருக்கணும். ஆனா அன்றைய நாட்கள்ல வந்து தன்னோடு இருந்தவர்களுக்கு தாவீது மட்டும்தான் தலைவனாக இருக்கிறார். இவருக்கு கையின் கீழே தான் எல்லாரும் செயல்படுறாங்க. கிட்டத்தட்ட 400 பேரும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, மோவாப் தேசத்தினுடைய ராஜாவிடத்துல கொண்டு போய் தன்னுடைய தாயையும் தகப்பனையும் தாவீது ராஜா ஒப்படைச்சிருவார். மற்றவங்களை மட்டும்தான் தன்னோடு கூட வைத்துக் கொள்ளுகிறார். இப்படி இருக்க இந்த நேரத்துலதான் இவர் அதுலாம் இருக்கிறார். அடுத்தடுத்து மற்ற இடங்களுக்கு கடந்து போகிறார். சவுல் தேடி வருகிறார். சவுளுடைய கையில அகப்பட்டு கொண்டாலும் இவர் பேசுறார். பேசி இவருடைய வாய் திறமையினால பார்த்தோம்னா தகப்பனே அப்படின்னு சொல்லி சவுலை கூப்பிட பார்க்க முடியும். இப்படி பார்த்து பேசி அவர்கிட்ட இருந்து சவுல் தாவீதை பார்த்தோம்னா ஆசீர்வதிக்கிறார். நீ வந்து மென்மேலும் உயர்வா அப்படின்னு சொல்லி சவுல் தாவீதை ஆசீர்வதித்துட்டு தான் கடைசியா போறார். கடைசியில இவர் வந்து பெலிஸ்தரோடு கூட ஏற்பட்டக்கூடிய யுத்தத்துல சவுல் மரித்து போகிறார். அப்படி மரித்து போனதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா, நம்ம 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்துல பார்த்தோம்னா, அங்க தாவீது வந்து எப்ரோன்ல வந்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுவதை குறித்து நம்ம வாசிக்க முடியும். சவுல் மரித்து போன பின்னாடி ஆண்டவரிடத்துல வந்து ஆலோசனை கேட்கிறார் தாவீது. அப்படி கேட்கிறப்ப வந்து நீ யூதாவுக்கு போ அப்படின்னு சொல்றாரு. எந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு கேட்டா, ஆண்டவர் சொல்றாரு நீ வந்து எப்ரோனுக்கு போ அப்படின்னு சொல்றாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு தாவீதோடு கூட இருந்த மனிதர்களும் எப்ரோன்ல போய் தங்குறாங்க. அப்ப யூதா புத்திரர் வந்து தாவீதை
யூதா அனைத்தின் மேலும் ராஜாவாக அபிஷேகம் பண்றாங்க. அந்த நேரத்துல பார்த்தோம்னா சவுல் மரித்து போன பின்னாடி சவுலுடைய படைத்தலைவனாக இருந்ததான அப்னேர் அவர் என்ன செய்யறாருன்னா, சவுலுடைய ஒரு குமாரன் இஸ்போசேத் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒருத்தர் இருக்கிறாரு. மற்ற 3 பேர் வந்து சவுலோடு கூட அந்த யுத்தத்துல மரித்து போறாங்க. இந்த இஸ்போசேத்தை வந்து சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக இந்த அப்னேர் வந்து ஏற்படுத்துகிறார். அங்க இஸ்போசேத் வந்து இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருக்கிறார். யூதா மாத்திரம் இங்க தாவீது, யூதாவுக்கு மாத்திரம் தாவீது ராஜாவாக இருக்கிறார். ஆனா அன்றைய தினத்துல பார்த்தோம்னா யோவாப் வந்து ஒரு படைத்தலைவனாக நியமிக்கப்படவே இல்லை. அடுத்து பார்த்தோம்னா நம்ம 2 சாமுவேல் புஸ்தகம் 3வது அதிகாரத்துல பார்த்தோம்னா அப்னேர் வந்து பார்க்கிறார் தாவீதோடு கூட நம்ம வந்து ஐக்கியமாயிருவான், எதுக்கு தனித்தனி ராஜ்யங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது கிட்ட வந்து பேசுறார். பேசிட்டு அங்கிருந்து கடந்து போகிறார். அதே நேரத்துல பார்த்தோம்னா அந்த 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்திலேயே அங்க அப்னேரும் யோவாபும் வந்து சண்டையிட்டு கொள்கிறாங்க. 2 ராணுவ வீரர்களும் சண்டை போட்டுக் கொள்கிறப்ப பார்த்தோம்னா 2 பக்கத்து ராணுவம் சண்டை போடுறாங்க. அந்த நேரத்துல வந்து ஆசகேல் வந்து கொன்று போடப்படுகிறார். இவர் அப்னேரை வந்து துரத்திக்கிட்டே போவாரு. துரத்துறப்ப நீ விலகி போயிரு அப்படின்னு சொல்லி அங்க அப்னேர் வந்து ஆசைகளை பார்த்து சொல்லுவார். ஆசைகள் நல்ல வேகமாக ஓடக்கூடிய ஒரு மனிதன். ஆனா இவர் வந்து விடாம துரத்திட்டே போவாரு. அப்ப அப்னேர் வந்து தன்னுடைய ஈட்டியை வந்து பின்பக்கமா திருப்பி அப்படியே நிக்கிறப்ப பார்த்தோம்னா அந்த ஈட்டி போய் அவருடைய வயிற்றுல குத்தி அந்த இடத்துலயே ஆசைகள் மரித்து போவார். இந்த காரியம் வந்து அப்படியே யோவாப்புடைய மனதிலே வந்து பதிந்திருக்கும். இத பழிக்கு பழி வாங்கணுங்கிற சிந்தனை வந்து அவருடைய இருதயத்துக்குள்ள இருந்திருக்கணும். அடுத்து 3ஆவது அதிகாரத்துல பார்த்தோம்னா தாவீதோடு கூட அப்னேர் சமாதானமாகிறார். இந்த விஷயம் வந்து அவரு அங்க வந்து எப்ரோன்ல வந்து பேசுறாரு. பேசிட்டு அப்னேர் போறாரு. அப்படி போறப்ப பார்த்தோம்னா அந்த நேரத்துல வந்து யோவாப் வந்து படையில இருந்து வர்றாரு. வந்து தண்டுல இருந்து வர்றாரு. வந்த உடனே சொல்றாங்க அப்னேர் வந்து வந்துட்டு போறான். தாவீது ராஜா வந்து அவனை சமாதானத்தோட அனுப்பிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டுட்டு தாவீது கிட்ட போய் இவர் சண்டை போடுறாரு. ஏன் அவனை அனுப்பிட்ட? அது வந்து உளவு பார்க்கத்தான் வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாவீதுக்கு தெரியாம இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா அப்னேரை வந்து அழைத்து அனுப்புறாரு. இவர் எதுக்காக கூப்பிடுறாருங்கிறது தெரியாது. தன்னை கொலை செய்ய போறானா இல்லையாங்கிறது கூட அப்னேருக்கு தெரியாது. யோவாப் கூப்பிட்டு அனுப்பிச்சோடனே வர்றாரு. வந்த உடனே அவர் வந்து சாதாரணமா இருக்கிறப்பே பார்த்தோம்னா சகோதரனே அப்படின்னு சொல்லித்தான் கூப்பிடுறாரு. கூப்பிட்டேன்னு சொன்னா கூப்பிட்டு அவரை வந்து அந்த இடத்துலயே கொன்று போடுகிறார். கொன்று போட்டோடனே அவங்க செத்துடுறான். அப்னேர் செத்த உடனே அங்க இஸ்போசேத் பாக்குறான். ஆகா, அப்னேர் செத்து போயிட்டானே, தன்னுடைய படைத்தலைவன் செத்து போயிட்டானே அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அடுத்து வந்து பார்த்தோம்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு 2 பேர் வந்து இஸ்போசேத்தையும் கொண்டு போட்டுறாங்க. கொண்டு போடப்பட்டாலும் அந்த நேரத்துல பார்த்தோம்னா நம்ம 5வது அதிகாரத்துல 2 சாமுவேல் 5வது அதிகாரத்துல பார்த்தோம்னா சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் அதுக்கப்புறம் தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். ஏன்னு சொன்னா இஸ்போசேத் அங்கிருந்து இஸ்போசேத் கொலை செய்யப்பட்டு போறாரு. மற்ற யூதர்கள் இஸ்ரவேலுடைய மற்ற கோத்திரங்களை சேர்ந்தவங்க மூப்பர்கள் எல்லாம் பாக்குறாங்க. நம்ம தாவீத ராஜாவா ஏற்படுத்திடுவோம், நமக்கு ராஜாவா இருந்தவங்க யாரும் இல்லை, மரித்து போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்து தாவீது இடத்துல வந்து பேசுறாங்க. சவுல் மரித்து போறார், சவுளுடைய மகன் இஸ்போசேத்து மரித்து போறார். அதனால தாவீது இடத்துல வந்து பேசி தாவீதோடு கூட ஐக்கியமாகறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் இவர் தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். ஆனாலும் பார்த்தோம்னா யோவாப் வந்து படைத்தலைவன் ஆனாரா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த யோவாப் வந்து நல்ல துணிச்சலான ஒரு குணமுடையவராக இருந்தார். யுத்தத்துல வந்து எதற்கும் அஞ்சாத ஒரு குணமுடையவராக இருந்தார். அது மட்டும் இல்ல, தன்னோடு கூட பார்த்தோம்னா ஒரு 10 வாலிபர்களை வந்து வச்சிருந்தார். எதுக்காக அப்படின்னு சொன்னா ஆயுததாரிகளாக வச்சிருந்தார். யுத்தத்துக்கு போகக்கூடிய அந்த படைத்தலைவர்கள் வந்து ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி வச்சிருப்பாங்க. ஆனா இவர் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் அதிகப்படியாவே வச்சிருந்தார். கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 10 பேரை வச்சிருந்தார். சவுல் கூட இத்தனை பேரை வச்சிருந்தாரா அப்படின்னு சொல்லி தெரியாது. அதெல்லாம் சொல்லப்படல. ஆனா அப்னேரும் இந்த அளவுக்கு வச்சிருந்தாரா, ஒரு படையத்துல வச்சிருந்தாரான்னு சொல்ல முடியாது. தாவீது கூட இந்த அளவுக்கு தனக்கு கீழ இந்த அளவுக்கு வச்சிருந்தாரா, கூடவே இருக்கிறதுக்கு, தன்னை பாதுகாக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சொல்லப்படல. ஆனா இந்த யோவாப் வந்து நல்ல ஒரு தந்திரசாலியாக இருந்தார். யுத்தத்துல எப்படி ஜெயிக்கணும், வெற்றி மட்டும்தான் இவருடைய குறிக்கோளாக இருந்தது. தன்னுடைய ராஜாவுக்கு வெற்றியை தேடி தரணும், தன்னுடைய தேசத்து ஜனங்களுக்கு வந்து வெற்றியை தேடி தரணும். இப்படிப்பட்ட ஒரு குணமுடையவராக இருந்தார். அதனால பார்த்தோம்னா ஒரு 10 ராணுவ வீரர்களை தன்னோடு கூட ஆயுததாரிகளாக தனக்கு உற்ற ஒரு துணையாக வைத்திருந்தார். யுத்தத்துல வந்து தோல்வியை சந்திக்காதவர். இப்படிப்பட்ட ஒரு நல்ல
குணங்கள் வந்து இவருக்குள்ள இருந்தது. அடுத்து பார்த்தோம்னா, இவரு ராஜாவா அபிஷேகம் இவரு தாவீது ராஜாவினால ஒரு தலைவனா ஏற்படுத்தப்பட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா, எருசலேமுக்கு வந்து தாவீது ராஜா போகணும்னு நினைக்கிறாரு. எப்ரோன்ல இருக்கிறாரு. எப்ரோன்ல இருந்து எருசலேமுக்கு வந்து தலைநகரா மாற்றணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. இப்படி மாற்றணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்ப, அங்க இருக்கக்கூடிய சப்பாணிகள், குருடர்கள்லாம் பார்க்குறாங்க. இதுக்குள்ள வந்து தாவீது வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனாலும் பார்த்தோம்னா, தாவீது வந்து சீயோன் கோட்டை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கோட்டைய வந்து பிடிச்சிருவாரு. அது பிடிச்ச உடனே பார்த்தோம்னா, அடுத்து யார் வந்து இந்த குருடர்கள், சப்பானிகள்லாம் போய் சண்டை போட்டு கோட்டையில ஏறி போய் ஜெயிக்கிறாங்களோ, அவங்க தான் படைத்தலைவனாக, சேனாதிபதியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தாவீது சொல்லுவார். இந்த இடத்துல பார்த்தோம்னா, உடனடியாக யோவாப் செயல்படுகிறார். அதிவேகமாக செயல்பட்டு தன்னோடு இருந்தவர்களை அழைத்து கொண்டு போய் எருசலேமின் மேல் யுத்தம் பண்ணி அந்த சீயோன் கோட்டையை தாவீது பிடிச்சதுனால மற்ற பகுதிகளை எல்லாம் யுத்தம் பண்ணி இங்க யோவாப் பிடித்து விடுகிறார். அந்த நேரத்துல தான் பார்த்தோம்னா தாவீது சொன்ன மாதிரியே படைத்தலைவனாக சேனாதிபதியாக யோவாப் அங்க தலைமைத்துவத்துக்கு ஏற்படுத்தப்படுகிறார். நல்ல ஒரு காரியம். அதுவரைக்கும் தாவீதோடு கூட இருந்தவர், தாவீது அனுபவித்த பாடுகளை அவரோடு கூட இருந்து அனுபவித்தவர், தாவீதோடு கூட வனாந்தரத்திலேயே இருந்த ஒரு மனிதன் படைத்தலைவனாக ஒரு தலைமைத்துவத்துக்கு அவர் நடத்தப்படுகிறார். இப்படி நடத்தப்பட்ட பின்னாடி பார்த்தோம்னா, அதுக்கப்புறம் பல யுத்தங்களை இவர் சந்தித்தார். 2 சாமுவேல் 10வது அதிகாரத்துல நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா, ஒரு பெரிய ஒரு யுத்தத்தை இவர் நடத்தினதை நம்ம பார்க்க முடியும். 2 சாமுவேல் புஸ்தகம் 10வது அதிகாரத்துல அம்மோன் புத்திரர்கள் வந்து இஸ்ரவேலர்களுக்கு எதிரிகளாக மாறி போயிடுறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அம்மோன் புத்திரருடைய ராஜா நாகாஸ் மரித்து போறான். அப்படி மரித்து போன உடனே அவனுடைய மகன் நாகாசுடைய மகன் அவனுடைய ஆணூன் அவன் வந்து பட்டத்துக்கு வர்றான். அடுத்து ராஜாவா வர்றான். அப்போ வந்து இந்த காரியத்தை விசாரிக்கிறதுக்காக, துக்கம் விசாரிக்கிறதுக்காக தன்னுடைய ஸ்தானாபதிகளை தாவீது அனுப்பி வைக்கிறார். அனுப்பி வச்சோன்னா ஆணூர் இடத்துல இருக்கக்கூடிய மற்ற பிரபுக்கள்லாம் சொல்றாங்க, தாவீது வந்து உங்ககிட்ட சும்மாலாம் அனுப்பி வைக்கல. நீ உன்னை வந்து தேசத்தை உலகு பார்க்கவும் கவிழ்த்து போறதுக்கு தான் அனுப்பி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி தவறான தகவலை கொடுக்குறாங்க. இதனால வந்த ஸ்தானாபதிகளை வந்து கேவலப்படுத்தி அவங்களுடைய ஆடைகள் எல்லாம் கிழிச்சு போட்டு இந்த ஆணூன் அனுப்பிடுறான். இது தெரிஞ்ச உடனே தாவீதுக்கு ரொம்ப கோபமா வருது. தன்னிடத்துல இருந்த யோவாப்பை சண்டைக்கு யுத்தத்துக்கு அனுப்புகிறார். அப்படி அனுப்பப்ப பார்த்தோம்னா இவங்க பாக்குறாங்க, ஆகா தாவீது யுத்தத்துக்கு வர்றான், நம்ம ஜெயிச்சாகணும் அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருந்த தேசங்களோடு கூட அவங்க கூலிக்கு ஜனங்களை பேசுறாங்க, சீரியரோட கூட பேசுறாங்க. அங்க இருந்து திரளான ஜனங்கள் வந்து யுத்தத்துக்கு வர்றாங்க. யூதர்களிடத்துல ஒரு குணம் உண்டு. இஸ்ரவேலர்களிடத்துல என்ன செய்வாங்க அப்படின்னா, எதிரி நாட்டு இராணுவத்துக்கு உள்ளேயே போயிடுவாங்க. உள்ள போயிட்டு நடுமையத்துல இருந்து எதிரிகளை வந்து அடித்து தாக்குவது போன்ற காரியங்களை செய்வாங்க. அப்படி இல்லை அப்படின்னா எதிரி வருகிற பொழுது ஒரு படை எதிர்த்து நிற்பாங்க, இன்னொரு படை சுத்தி போயிடுவாங்க. எப்படி பார்த்தாலும் பார்த்தோம்னா ஒண்ணு அவங்க எதிரி எதிரியை வந்து நடுவுல வச்சுக்கிட்டு அடிப்பாங்க. அப்படி இல்லாட்டி எதிரி இராணுவத்தினுடைய நடுமையத்துல போயிடுவாங்க. இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் அவர்களுக்கு உண்டு. இன்றைய நாள் வரைக்கும் இந்த காரியத்தை கடைபிடிக்கக்கூடியவங்களாக யூதர்கள் இருக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல பார்த்தோம்னா கொஞ்சம் வித்தியாசமா நடக்குது. அப்னேர் யுத்தத்துக்கு போறார். அவரோடு கூட அவருடைய தம்பி அபிசா யுத்தத்துக்கு போறார். அங்க பார்த்தோம்னா ஒரு புறம் பார்த்தோம்னா அம்மோன் புத்திரர்கள் யுத்தத்துக்கு அணிவகுத்து நிக்கிறாங்க. பின்புறத்துல பார்த்தோம்னா சீரியர்கள் அணிவகுத்து நிக்கிறாங்க. அப்ப யோவாப் பார்க்கிறார், இவருடைய நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான், ஜெயிக்கணும், ஜெயிக்கணும், ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும், வெற்றி மட்டும்தான் இவருடைய நோக்கமாக இருக்கிறது. அந்த இடத்துல இவருடைய பக்தியையும் நம்ம வந்து பார்க்க முடியும். அவர் என்ன சொல்றாருன்னா, 2 சாமுவேல் புஸ்தகம் 10வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கிறேன். யோவாபோ இராணுவங்களின் படைமுகம் தனக்கு முன்னும் பின்னும் இருக்கிறதை காண்கையில் அவன் இஸ்ரவேலிலே தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லா இராணுவத்துக்குள்ளும் ஒரு பங்கை பிரித்தெடுத்து அதை சீரியருக்கு எதிராக அணிவகுத்து நிறுத்தி மற்ற ஜனத்தை அம்மோன் புத்திரருக்கு எதிராக அணிவகுத்து நிறுத்தும்படி தன் சகோதரனாகிய அபிசாயின் இடத்தில் ஒப்புவித்து, சீரியர் கை மிஞ்சுகிறதா இருந்தால் நீ எனக்கு உதவி செய்ய வேண்டும், அம்மோன் புத்திரர் கை மிஞ்சுகிறதா இருந்தால் நான் உனக்கு உதவி செய்ய வருவேன், தைரியமாயிரு, நம்முடைய ஜனத்துக்காக நம்முடைய தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் சௌக்கியத்தை காட்டுவோம், கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக. இங்க பார்த்தோம்னா அம்மோன் புத்திரருக்கு எதிராக தன்னுடைய தம்பி அபிசாயை இங்க யோவாப் நிறுத்துகிறார். அண்ணனா தம்பியாங்க சொல்லப்படலாம், ஆனா அவர் வந்து சகோதரர், கூட பிறந்தவர். அபிசாயை வந்து நிறுத்தி சீரியருக்கு எதிராக நிறுத்தி அந்த படையை வந்து அவர்கிட்ட அபிசாயிட்ட ஒப்படைச்சிடுறார். இன்னொரு படை வந்து அம்மோன் புத்திரருக்கு எதிராக நிக்குது, இது யோவாபோடு கூட நிக்குது. ரெண்டா பிரிச்சிடுறாரு. ரெண்டா பிரிச்சு இப்ப யுத்தம் வந்து
ராணுவம் வந்து 2ஆ பிரிறாங்க. முன்னாடி இருந்த பகுதிக்கு, பின்னாடி இருந்த பகுதிக்குமாக யுத்தம் செய்ய போறாங்க. அந்த நேரத்துல இவர் சொல்ற காரியத்த பாருங்க. நம்ம தைரியமா இரு, நம்முடைய சனத்திற்காக, நம்முடைய தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் சௌக்கியத்தை காட்டுவோம். இங்க இவருடைய விசுவாசம். ஆ ஜனங்களுக்காக நன்மை செய்யணுங்கிற அவருடைய நல்ல ஒரு குணம் வெளிப்படுகிறத பார்க்கிறோம். நல்ல ஒரு காரியம் இது. ஏன்னா தேசப்பற்று அவருக்கு இருந்தது. தன்னுடைய ஜனங்களின் மேல், தன்னுடைய தேசத்து ஜனங்களின் மேல் ஒரு கரிசனை உள்ளவராக இவர் இருக்கிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அங்க அவருடைய விசுவாசம் நம்முடைய தேவனுடைய பட்டணங்களுக்கும் சௌக்கியத்தை காட்டும். கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக. கர்த்தர் நமக்கு நலமானதை செய்வாருங்கக்கூடிய அந்த விசுவாசமும் அவருக்குள்ள இருந்தது. யுத்தத்துக்கு போறாங்க. இவர் எதிர்த்து நின்னதான அம்மோன் புத்திரர்கள், இவருக்கு எதிராக வந்த அம்மோன் புத்திரர்கள் முறியடிக்கப்படுறாங்க. அதே போல பார்த்தோம்னா சீரியர்கள் இந்த அபிசாய்க்கு எதிராக எதிர்த்து நின்று சண்டை போடுறாங்க. சீரியர்களும் முறிந்தோடி போறாங்க. ஒரு பெரிய வெற்றியை ருசிக்கிறார்கள். எப்படி யுத்தம் பண்ண வந்தாலும் அதை எப்படி ஜெயிக்கலாம் என்கிறதான ஒரு நல்ல யுக்தியை இந்த யோவாப் அறிந்து வைத்திருந்தார். ஆனா இவர்கிட்ட இருந்தக்கூடிய ஒரு சில தவறான காரியங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவது இந்த அப்னேரை வந்து கொன்று போடுகிறார். இது தன்னுடைய தம்பி ஆசைகளை வந்து அப்னேர் கொன்று போட்டதுனால அதை பழிக்கு பழிவாங்கும் காரியமாக இதை வந்து செய்கிறார். அடுத்து பார்த்தோமா இவர் செஞ்ச இன்னொரு காரியம், தாவீது ராஜாவுடைய குமாரனான அப்சலோமை கொன்று போடுகிறார். தாவீது ராஜாவா இராதபடிக்கு துரத்தப்படுகிறார். அந்த இடத்துல அப்சலோம் வந்து ராஜாவாக தன்னைத்தானே அறிவித்துக் கொள்கிறார். அறிவித்துக் கொண்டு இவர் எருசலேம் நகரத்துக்கு வருகிற பொழுது பார்த்தோம்னா அங்கிருந்து தாவீது ஓடி போயிடுறார். ஓடி போன உடனே அங்கிருந்து யுத்தத்துக்கு போறாங்க. யுத்தத்துக்கு போனா மக்னாயிமுக்கு தாவீது ஓடி போறா. மக்னாயிம்ல இருந்து யுத்தத்துக்கு கிளம்புறாங்க. அப்போ வந்து தாவீது சொல்றார் அப்னேரை பார்த்து, அபிசாயை பார்த்து, ஈத்தாயை பார்த்துலாம் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, நீங்க வந்து பிள்ளையாண்டனாகிய அப்சலோமை வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறார். ஆனா இந்த காரியம் வந்து என்ன அப்படின்னா யோவாபுக்கு வந்து பிடிக்கல. ஏன் அப்படின்னு சொன்னா எதிரியா மட்டும்தான் அப்சலோமை பார்க்கிறாரே தவிர ராஜாவுடைய குமாரன் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்தை வந்து இவர் பார்க்கவே இல்லை. எப்படியாவது ஜெயிக்கணும், வெற்றி பெறணும், இது மட்டும்தான் யோவாபுடைய நோக்கமாக இருக்கிறது. யுத்தத்துக்கு போறாங்க. யுத்தத்துக்கு போனா ஒரு பெரும் படை யோவாபுக்கு எதிராக வர்றாங்க. சமஸ்த இஸ்ரவேலும் கூட்டப்பட்டு வர்றாங்க. அப்படி வர்றப்ப பார்த்தோம்னா அப்சலோமும் கூட அந்த யுத்தத்துக்குள்ள வந்து கலந்து கொள்கிறார். ஒரு கருவாலி மரத்துல வந்து இவருடைய முடி, எப்பயுமே இவருக்கு வந்து முடி நீளமா இருக்கும், அதுல வந்து சிக்கிக்கிடுது. அப்ப இவர் ஏறி இருந்ததுனால கோவை இருக்கிறது வந்து அந்த இடத்த விட்டு கடந்து போய் விடுகிறது. அந்த நேரத்துல பாக்குறாங்க ஒரு ராணுவ வீரன், ஒரு பையன் வந்து சொல்றான், அப்சலோம் வந்து கருவாலி மரத்துல தொங்கிக்கிட்டு இருக்க நான் பாத்தீங்களா, அப்ப நீ கொண்டு போட்டிருக்க வேண்டியதானே, நான் வந்து உனக்கு பணம் தருவனே, வெள்ளியை தருவனே அப்படின்னு சொல்றாரு யோவாப். அப்ப வந்து தாவீது ராஜா வந்து சொன்னதை நாங்க கேட்டோம், நீங்க வந்து பிள்ளையாண்டனாகி அப்சலோமை காப்பாத்துங்க அப்படின்னு தானே சொன்னாரு. அதை நான் கொண்டு போட்டுருந்தா நான் வந்து ராஜாவுக்கு வந்து எதிரியா இருப்பேன், உம்மிடத்துல வந்து நான் எதிரியா தான் ஆகியிருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லுவான். இப்படி பேசிட்டு இருந்து நான் தாமதம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யோவாப் என்ன செய்யறான், தன்னோடு கூட இருந்த அந்த 10 பேரை அழைத்து கொண்டு போய் அப்சலோமை கொன்று போடுகிறார். கொன்று போட்டு ஒரு இடத்துல இழுத்து போட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய கற்குவியலை குவித்து போடுறாங்க. இது பார்த்தோம்னா இந்த யோவாப் செய்ததான 2வது தவறு. 3வது தவறு பார்த்தோம்னா அடுத்து இந்த காரியம் பிடிக்கல தாவீது ராஜாவுக்கு, தன்னுடைய மகனை கொண்டு போட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரியம் ஒரு இடத்துல இருக்குது. அது இருந்ததுனால என்ன செய்யறாரு அப்படின்னா அமாசா, அதாவது தன்னுடைய இன்னொரு சகோதருடைய மகன் அமாசா, அமாசாவுடைய அப்பா வந்து ஒரு இஸ்மவேலன், அவர் வந்து யூதன் கிடையாது. அமாசா வந்து பாக்குறா, நீ வந்து சமஸ்த இஸ்ரேலையும் கூப்பிட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னு சொன்னா யோவாப் வந்து அப்சலோமை கொண்டு போட்டதுனால இவர் வந்து மக்னாயிமுக்கு போறப்ப பார்த்தோம்னா சீமை வந்து தூச்சிக்கிட்டே வருவான். அதே போல பார்த்தோம்னா மறுபடியும் திரும்பி வர்றப்ப பார்த்தோம்னா யோர்தானை வந்து கடக்க பண்றது இல்ல. மக்னாயிம்ல இருந்து எருசலேமுக்கு வரணும்னா யோர்தான் நதியை கடந்து வரணும். அப்படி கடக்க வர்றப்ப பார்த்தோம்னா யூதர்கள் வந்து முந்திக் கொள்றாங்க. யூதா ஜனங்கள் முந்திக் கொள்கிறாங்க. மற்ற இஸ்ரவேலர்கள் வந்து தாவீது இடத்துல எங்களுக்கு 10 பங்கு இருக்கு, நாங்க தானே முந்தி கூப்பிட்டு வரோம்னு சொன்னோங்கிறப்ப 2 பேருக்கு இடையில வாய் தகராறு வருகிறது. வாய் தகராறு வந்தோடனே மற்ற இஸ்ரவேலர்கள் வந்து பிரிந்து போறாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு மனுஷன் வந்து பிக்ரி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதன் வந்து எதிராக எழும்புறான். தாவீது இடத்துல வந்து எங்களுக்கு பங்கும் இல்லை, பாத்தியம் இல்லைன்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த விஷயத்த அப்படியே நடந்துட்டு தாவீது வந்து எருசலேமுக்கு வந்துடுறாரு. வந்துட்டு அமாசாவை பார்த்து, நீ வந்து சமஸ்த
யூதர்களை வந்து அழைச்சிக்கிட்டு வா, யூதா புத்திரரை அழைச்சிட்டு போய் நீ யுத்தம் பண்ண அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா அமாசா வந்து பார்த்தோம்னா அப்படியே பின்தங்கி விட்டுறாரு. வரல. வர்றதுக்கு லேட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா யோவாப்ட்ட சொல்றாரு. யோவாப்ட்ட சொன்ன உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் வந்து படைத்தலைவனா மாறுறதா, நம்மள மீறி போறதா அப்படிங்கிற எண்ணம் அந்த இடத்துல யோவாப்புக்கு வருகிறது. சரின்னு சொல்லி யுத்தத்துக்கு கிளம்பி போறான். கிளம்பி போனா யோவாப் போகிற பொழுது அமாசா எதிர்ப்படுகிறார். அவருடைய அம்மா கூட பிறந்த அக்காவோ அல்ல தங்கச்சியாவோ இருந்திருக்கலாம். இந்த அமாசாவுடைய தாயார். ஏதோ ஒரு வழியில பார்த்தோம்னா சகோதரர் தான். என் சகோதரனே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அந்த இடத்துல அமாசாவையும் கொன்று போடுகிறார். இது இவர் செய்த 3வது தவறு. ஆனா இன்னொரு நல்ல ஒரு காரியம் செய்றார். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சாமுவேல் புஸ்தகத்துல வாசிக்க முடியும். எருசலேம் இந்த தாவீதுக்கு விரோதமா வந்து சாத்தான் எழும்பி என்ன செய்றான், நீ வந்து சனத்த தொகையிடு அப்படின்னு சொல்லி சொல்றத பார்க்க முடியும். அப்படி 2 சாமுவேல் புஸ்தகம் 24வது அதிகாரம். கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது. இஸ்ரவேல், யூதா என்பவர்களை இலக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு தாவீது ஏவப்பட்டான். இப்படி ஏவப்படுகிறப்ப என்னன்னா, யோவாப்ப பார்த்து நீ வந்து உன்னுடைய ஜனங்கள கூட்டிட்டு போய் ராணுவ வீரர்களை கூட்டு போய் சனத்தை எண்ணி எனக்கு வந்து தொகையை கொண்டுகிட்டு வா அப்படின்னு சொல்லி தாவீது ராஜா சொல்றாரு. ஆனா ஜனங்கள் மேல இவருக்கு இருந்த அந்த பாசத்தை வந்து நம்ம பார்க்க முடிகிறது. இப்பொழுது இருக்கிறத பார்க்கிறோம். அதிகமா கர்த்தருடைய ஜனங்கள் வந்து கர்த்தர் வர்த்திக்க பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 2 சாமுவேல் 24வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது யோவாப் ராஜாவை பார்த்து, ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய கண்கள் காணும்படி உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஜனங்களை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 100 மடங்கு அதிகமாய் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் என் ஆண்டவனாகிய ராஜா அந்த காரியத்தை விரும்புகிறது என்ன என்றார். ஜனத்தை வந்து தொகையிடணும், எண்ணி கணக்கு பார்க்கணும் அப்படின்னா அரை சேக்கல் வந்து அவங்க அரை சேக்கல் வெள்ளியை வந்து காணிக்கையா வாங்குவாங்க. அதை வாங்கி தேவாலய பணிகளுக்காக கொடுப்பாங்க. மோசையினுடைய நாட்களில கர்த்தர் கட்டளையிட்ட ஒரு காரியம் இது. இப்படித்தான் ஜனங்களை வந்து எண்ணி தொகை பார்க்கணும். அது மட்டும் இல்ல, வறுமைக்குள்ளாக இருக்கிறாங்க, அவங்களால கொடுக்க முடியாத ஏழ்மைக்குள்ள இருந்தாங்கன்னா அந்த அரை சேக்கலுக்கு கீழே கம்மியா கொடுக்க கூடாது. அதே நேரத்தில் நல்ல ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறாங்க, நல்ல வசதி படைத்தவர்களாக இருக்கிறாங்கன்னா அவங்க அரை சேக்கலுக்கு மேல கொடுக்கவும் கூடாது. இதுதான் நியாயப்பிரமாண சட்டமாக இருக்கிறது. ஆனா இந்த இடத்துல பார்த்தோம்னா யோவாபை வந்து நீ எண்ணி தொகையை என்கிட்ட கொண்டுட்டு வா சொல்றாரு. ஆனா இந்த காரியத்தை அவர் செய்ய சொன்னாரா அப்படிங்கிறது வேதத்துல சொல்லப்படல. ஒருவேளை அதை செய்யாம இருந்திருக்கலாம். ஏன் அப்படின்னு சொன்னா இந்த எண்ணி தொகை பார்த்ததுக்கு பின்னாடி சங்கார தூதனை கர்த்தர் அனுப்புகிறார். சங்கார தூதன் வந்து ஜனங்கள்ல பார்த்தோம்னா ஒரு பெரிய தொகை எண்ணிக்கை வந்து அங்க சங்கரிக்கப்படுவதை பார்க்கிறோம். ஆனா இந்த யோவாப் செஞ்ச காரியம் ஜனத்தை இலக்கம் பார்த்து ராஜாவுக்கு கொடுக்கிறார். ஆனா பட்டய அங்க பார்த்தோம்னா யூதாவுல மட்டுமே 5,00,000 பேர் இருக்கிறாங்க, மற்ற இஸ்ரவேல்ல 8,00,000 பேர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனாலும் பார்த்தோம்னா இவர் செஞ்ச காரியம் ஆஹ் ஒரு சிலரை வந்து எண்ணாமலே விட்டுட்டாரு. கிட்டத்தட்ட 12 கோத்திரங்களை எண்ணினாரா அப்படின்னா அப்படி சொல்லப்படல. அவர் வந்து விட்டுட்டாரு, ஒரு சில கோத்திரத்தை விட்டுட்டாரு. விட்டுட்டுதான் அங்கே தொகையை வந்து கொடுக்கறத பார்க்க முடியும். இப்படிதான் இப்படி இருந்தாலும் கர்த்தருடைய கோபம் அங்கே பற்றி எரிகிறது. பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அங்கே மடிந்து போறார்கள். ஜனக்குறைவு, தலைவணி, முறிவு, அதுதான் அங்க காரியம். ஜனத்தை குறைத்தா அந்த தலைவனுக்கு வந்து ஒரு அடுத்து வரக்கூடிய யுத்தங்கள்ல ஒரு முறிவு வர்றதுக்கு, ஒரு தோல்வி வர்றதுக்கு அது காரணமா அமைஞ்சிடும். அதான் அங்க பார்த்தோம்னா அந்த இடத்துல யோவாப் நல்ல ஒரு காரியத்தை செய்தார். ஜனத்தை வந்து முழுமையாக எண்ணாமல் அரைமுறையா எண்ணித்தான் கொண்டு வந்து கொடுக்கிறார். அது அவர் கர்த்தருடைய ஜனங்களை நேசிக்கக்கூடியவராக இருந்தார். ஆனாலும் இவர் செய்த அந்த தவறுகள் நிமித்தமாக தன்னுடைய கடைசி நாட்கள், வயதான காலத்துல ஓய்வு எடுக்க வேண்டிய மனிதன் கொலை செய்யப்பட்டு மரித்து போகிறார். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே பார்த்தோம், அமாசாவை கொன்று போட்டார், அப்சலோமை கொன்று போட்டார், அதுக்கு முன்னாடி அப்னேரை கொன்று போடுகிறார். 3 பேரை இவர் கொன்று போடுகிறார். இந்த அப்னேரை கொன்று போட்ட தன்னுடைய தம்பியான ஆசைகளுக்கு பழிக்கு பழிவாங்கும் காரியமாக இருந்தது. அமாசாவை ஏன் கொண்டாருன்னா அடுத்து தனக்கு பதிலா அந்த இடத்துல வந்து அமாசா வந்து ஒரு சேனாதிபதியா வந்துடக்கூடாது அப்படின்னு நினைச்சு கொள்றாரு. அப்சலோமை கொன்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ராஜாவுடைய குமாரனாக இருந்தாலும் ராஜாவுக்கு எதிரிகள் இருக்கக்கூடாதுங்கிற அந்த எண்ணத்துல இவர் வந்து கொண்டு போட்டார். இந்த 3 பேரை கொண்டு போட்டுறாரு. அடுத்து பார்த்தோம்னா தாவீது ராஜாவுடைய வயசான நாட்கள்ல இவர் செய்த ஒரு மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவர் வந்து அதோனியாவுடைய பட்சத்துல சார்ந்து இருக்கிறார். அதோனியாவுடைய பட்சத்துல சார்ந்து இருந்து இவர் வயசாயிருச்சு, இனிமேல் அடுத்து யாரா ராஜாவாகணுங்கிறப்ப அதோனியா பாக்குறான்,
என்ன செய்யலாமோ முதல்ல படைத்தலைவனாக இருக்கக்கூடிய சேனாதிபதியாக இருக்கக்கூடிய இந்த யோவாபோடு கூட பேசுறாங்க. அங்க இருக்கக்கூடிய இன்னொரு ஆசாரியர் எல்லாம் சேர்ந்து போய் இந்த அதோனியாவை ராஜாவாக ஆக்குகிறார்கள். இந்த காரியம் ராஜாவான இந்த தாவீதுக்கு தெரிய வருகிறது. பச்சைபால் போய் சொல்றாங்க. பச்சைபால் இடத்துல ஏற்கனவே தாவீது வாக்கு கொடுத்து வச்சிருந்தார். எனக்கு பின்னாடி உன்னுடைய மகன் சாலமோன் தான் ராஜாவாகணும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரியாக பச்சைபால் போய் பேசின நிமித்தம் அந்த இடத்துல சாலமோன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். யோவா பார்த்தோம்னா தாவீது தன்னுடைய மரணம் அடையக்கூடிய நேரத்துல நீ என்னென்ன பேரை கொண்டு போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் மரணத்தை சந்திக்கிறார். சீமையை கடின தூசணமா தூசிச்சான், அதனால நீ அவனை சும்மா விட்டுறாத அப்படிங்கிறார். யோவாப் சமாதான காலத்துல யுத்த காலத்து ரத்தத்தை சிந்தினா, அதனால நீ அவனை சும்மா விட்டுறாத அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இந்த காரியங்கள் அப்படியே நிறைவேற்றுகிறார் ராஜாவான சாலமோன். அதே மாதிரி பார்த்தோம்னா தாவீது மரணம் அடைகிறார், சீமை கொன்று ஓடப்படுகிறார், யோவாபும் கொன்று ஓடப்படுகிறார். வயதான காலத்துல நல்ல ஒரு நன்றாக செயல்பட்ட ஒரு மனிதன், நிம்மதியாக ஓய்வெடுக்க வேண்டிய ஒரு மனிதன் கடைசியில கொலை செய்யப்பட்டு மரணத்தை தழுவுகிறார். எவ்வளவுதான் நல்ல குணம் இருந்தாலும் இவர் இடத்துல இருந்ததான அந்த பழிக்கு பழிவாங்கும் அந்த பகை உணர்ச்சி நிமித்தம் முதல் கொலை அப்சலோமை அப்னேரை கொன்னதுக்கு முதல் காரணமே அதுதான். பழிக்கு பழி, தன்னுடைய தம்பி ஆசைகளை கொன்றதுக்காக அங்க பழிக்கு பழி வாங்குகிறார். இன்றைய நாட்களில் பார்த்தோம்னா இது மாதிரியான சம்பவங்கள், பழிக்கு பழி வாங்கக்கூடிய சம்பவங்கள் நம்முடைய தேசத்துல நிறைய நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதே காரியம்தான் ஆவிக்குரிய ஒரு பிள்ளைகளிடத்துல பார்த்தோம்னா இந்த பழிக்கு பழி வாங்கக்கூடிய காரியங்கள் இருக்கவே கூடாது. என்ன செய்யணும்? ஒரே வழி, மன்னிச்சு விட்டுறணும். ஒருவேளை பிடிக்கலையா, பாக்குறோமா, அமைதியா போயிடணும். அவ்வளவுதான், முடிஞ்சுச்சு. அதை விட்டுட்டு பழிக்கு பழி வாங்கினோம்னா கடைசியில என்றைக்கு இருந்தாலும் அது நம்மையும் அவங்க பழிக்கு பழி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனையா இருக்கட்டும், ரொம்ப ஏமாத்துறாங்களா, போ, ஆண்டவர் பார்த்துப்பார், என்ன ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். விட்டு போய்கிட்டே இருக்கணும். போய் சண்டை போடுறதுனாலயோ மல்லு கட்டுறதுனாலயோ எதையும் நம்ம சாதிக்க போறது இல்லை. மன்னிச்சா நமக்கு ஆசீர்வாதம். அதனாலதான் சாலமோன் ராஜா சொல்லுவாரு, உன் சத்துரு பசியா இருந்தா அவனுக்கு போஜனம் கொடு அப்படின்னு சொல்லி. இப்படி செய்யறதுனால பார்த்தோம்னா எரிகிற அக்கினி தழல நம்ம சத்துருக்களை மன்னிச்சோம் அப்படின்னா, நம்முடைய எதிரிகளை மன்னிச்சோம் அப்படின்னு சொன்னா எரிகிற அக்கினி தழலை அவர்களுடைய தலையின் மேல போடுறோமா. நல்லா பாருங்க, மன்னிக்கிறதுனால யாரு மன்னிக்கிறாங்களோ அவங்க எதிரினுடைய தலையின் மேல அக்கினி அள்ளி போடுறதுக்கு சமம். நல்லா யோசிச்சு பாருங்க. நம்மளை யாராவது ஒருத்தவங்க மன்னிச்சாங்கன்னா, மன்னிக்கிறவங்க நம்ம தலை மேல அக்கினி அள்ளி போடுறாங்க, தீ அள்ளி போடுறாங்கன்னு அர்த்தம். நம்ம இன்னொருத்தவங்களை மன்னிச்சோம்னா அவங்க தலை மேல நம்ம அக்கினி அள்ளி போடுறோம்னு அர்த்தம். நாம மன்னிக்கணுமே தவிர, மன்னிச்சா நமக்கு ஆசீர்வாதம், நம்ம மன்னிக்கப்பட்டோம்னா அது சாபத்தை கொண்டு வரும். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான தேவ ஜனமே, நாம் மற்றவர்களால் மன்னிக்கப்படாத அளவுக்கு எந்த ஒரு சூழ்நிலையும் மற்றவர்களுக்கு எதிராக நாம் செயல்படவே கூடாது. எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்கணும். நம்முடைய பேச்சுல எச்சரிக்கை இருக்கணும். மற்றவங்களை காயப்படுத்துற மாதிரி பேசிடவே கூடாது. நம்முடைய செயல்பாடுகள்ல மற்றவங்களை காயப்படுத்திடவே கூடாது. காயப்படுத்தினோம்னா அவங்க நம்மளை மன்னிச்சாங்கன்னா நமக்கு தான் அது சாபக்கேடு. நம்ம தலையில அவங்க அக்கினி அள்ளி போடுறாங்கன்னு அர்த்தம். அடுத்தவங்க நமக்கு விரோதமா பேசுறாங்களா, நம்முடைய பொருட்களை அபகரிக்கிறாங்களா, நம்மளை அவதூறா பேசுறாங்களா, எந்த அளவு கேவலப்படுத்த முடியுமோ கேவலப்படுத்துறாங்களா, மன்னிச்சிருங்க. அவ்வளவுதான். என்னைக்கு இருந்தாலும் அதுக்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருவார். ஒருவேளை அவங்களோட ஐக்கியமானா நமக்கு பிரச்சனை வருங்கிற அந்த மனநிலை உங்களுக்குள்ள இருக்கா, பேசாம அமைதியா விட்டுருங்க. ஆனா மன்னிச்சிருங்க. ஆண்டவரே, நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவ சமூகத்துல உங்க காரியத்தை தெரிவிச்சிருங்க. அவ்வளவுதான். மன்னிச்சிருங்க. ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, மற்றவர்களால் நீங்கள் மன்னிக்கப்படாதபடிக்கு உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய காரியம் இது. இன்றைய நாட்கள்ல தேவ ஜனங்கள் அதிகமாக கொடுமைக்கு ஆளாகிறத நம்ம பார்க்கிறோம். தேவ சபைகள், கிறிஸ்தவ சபைகள், தேவாலயங்கள் இடிக்கப்படுகிறத பார்க்கிறோம். உயிரோடு எரிக்கப்படுகிறத பார்க்கிறோம். எவ்வளவோ அக்கிரமங்கள், அநியாயங்கள் தேவ ஜனங்களுக்கு எதிராக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. உலக பிரகாரமான ஜனங்களும் தேவ ஜனங்களுக்கு எதிராக எழும்புகிறார்கள். ஒரு சில இடங்கள்ல பார்த்தோம்னா கிறிஸ்தவங்களுக்கு எதிராக எழும்புறது, கிறிஸ்தவங்களை பார்த்தோம்னா ஏமாற்றுவது, கேவலமாக பேசுவது, துன்பப்படுத்துவது, மறைமுகமான தாக்குதல்களை செய்வது போன்ற காரியங்கள் அதிகமாக நடந்து கொண்டு இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான தேவ ஜனமே,
மன்னியுங்கள், மன்னியுங்கள், மன்னியுங்கள். ஆனால் எந்த ஒரு காலகட்டத்திலும், எந்த ஒரு சூழ்நிலையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான தேவஜனமே, மற்றவர்களால் நீங்கள் மன்னிக்கப்படாதபடிக்கு உங்களை நீங்கள் தற்காத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருக்கட்டும். ஒருவேளை அது போன்ற சூழ்நிலைகள் வந்தால், ஆண்டவரே நான் செய்த தவறுகளை எனக்கு மன்னியும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்துல போய் கர்த்தரோடு ஐக்கியமாகுங்க. மற்றவர்களால் நீங்கள் மன்னிக்கப்படாத அளவுக்கு உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருக்கட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருக்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழிநடத்தட்டும். கர்த்தருடைய கரத்துக்குள்ளாக ஒப்பு கொடுத்து நீங்கள் செயல்படுங்கள். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருக்கட்டும். நன்றி.